Yeah, very good evening everyone. Graham here. ஸோ இன்னைக்கு நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்து நிஃப்டியோட 25,534 என்டர் ஆகி 25,640 வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் லாட்டில் 4,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணுறேன். ஓகே, அது லைவ்லேயே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சிங்கிள் லாட்டு இப்போ 1.5 லேக் நான் ப்ராஃபிட் பண்ணதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸ்க்ரீனை லைவாக ஷேர் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். ஒன்ஸ் லைவ் போய் செக் பண்ணேன். இன்னைக்கு டேட்டோட லைவ் வச்சு போய் செக் பண்ணேன். நாளைக்கு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ போய் பாருங்க. ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம்னா என்ன? டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் தெரியுறவங்க ஓகே. டைம் ஃப்ரேம் வந்து சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாமா இல்லை பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம்? பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்தால் ப்ராஃபிட் கிடைக்கும், சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்தால் ப்ராஃபிட் கிடைக்கும். பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்தால் ப்ராஃபிட் கிடைக்காது, சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்தால் ப்ராஃபிட் கிடைக்காது. இப்படியே பல குழப்பங்களை வச்சுட்டு இருக்கீங்கன்னு அது எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் சொல்யூஷனோட இந்த வீடியோவில் வந்து ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகே, ட்ரேடை வந்து நான் மணி மேக் பண்ணணும், நான் விட்ட லாஸை வந்து பிடிக்கணும்னு நினச்சி பண்ணணும். ஓகே, கமிங் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் திங், நான் இப்போ ஒரு நிஃப்டி நான் அனலைஸ் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு எப்படி நிஃப்டியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் ஹவு எப்படி நான் லைவ் ட்ரேட்ல இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுது, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் ட்ரேட் கொடுக்குறேன்? என்னோட ஒரே பாயிண்ட் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன். அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. இன்னைக்கு லைவ் போடும்போது அந்த கண்டென்ட்டே எனக்கு கிடைச்சிருச்சு. அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம், டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம், சைடு வேஸ்ன்னு சொல்கிறோம். ட்ரெண்டு சொல்கிறோமே, ட்ரெண்டுக்கு தகுந்த நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா கிடையாது. அப் ட்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அப் ட்ரெண்ட் வெயிட் பண்ணணும்ல. ரெண்டு ட்ரேட் எடுத்தாச்சுன்னா அப்போ அப் ட்ரெண்ட் ஸ்டில் அப் ட்ரெண்ட் வர வெயிட் பண்ணணும். அடுத்த டவுன் ட்ரெண்ட் தான் ப்ராஃபிட் புக் பண்ணணும். இது தெரியாம போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு அப்படி மார்க்கெட்டு எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். இப்படியே பண்ணீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் ஒன்லி லாஸ் மட்டும்தான். நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஓகே, அப்போ அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வரக்கூடிய கிளாஸஸ்ல அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இப்போ வந்து பயஸ் தெரியணும். மார்க்கெட்டு பயஸ் தெரியும். பயஸ்னா என்னன்னா அது ஒரு ஜஸ்ட் நார்மல் இங்கிலீஷ். ஓகே, ஒரு டர்ன் ஆஃப் இங்கிலீஷ். அது ஃபுல் ஃபார்ம்லாம் கிடையாது. ஒரு ஃப்ளோ, ட்ரேடர்ஸோட ஒரு ஃப்ளோவில் பேசுறது தான் பயஸ் அப்படின்றது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ட்ரெண்டை சொல்றது அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைடு வேஸ்ன்னு சொல்றது. இப்போ நான் எப்படி வந்து மார்க்கெட் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்ல தான் போகும் அப்படின்றத நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்றேன்? நான் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இந்த தம்ப்நெயிலோட வீடியோக்கு நான் முதல்ல வரேன். நான் பேசுறத தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய புரியும். ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் லாபம் பார்க்க முடியும், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் லாபம். அப்போ என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது? எல்லா டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணணும். இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் பர்டிகுலராக யூஸ் பண்ணுங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் பர்டிகுலராக யூஸ் பண்ணுங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக ரொம்ப 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 கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 டேல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வீக்கை தான் அனலைஸ் பண்ணணும். டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு முதல்ல இருந்து நான் இன்னைக்கு நிஃப்டியை வந்து அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரேம் நான் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக கூட செட் ஆகாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணி பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுங்க. லைஃப் டைம் ஆக்சஸ் ட்ரேடிங் சிக்னல்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகே, டே கேண்டில் எடுக்கிறேன். டே கேண்டிலுடைய ஹையை மார்க் பண்ணுங்க. ஓகே, டே கேண்டிலுடைய நல்லா தெரிஞ்சுங்க, டே கேண்டிலுடைய ஹையை மார்க் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டே கேண்டிலுடைய லோவை மெயின்டைன் பண்ணுங்க. எங்க லோ இருக்கு? இங்க இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 25,553 அப்படின்றதான் ஹை. கலர் வாட்டர் நான் சும்மா ஹரிசாண்டல் லைன் கலர் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரெண்டுல இருக்கு, அது கலர் மேட்டர் இல்லை. ஜஸ்ட் நீங்க 2 லைனை வரைஞ்சிருங்க. அப்போ டேல உங்களுக்கு என்ன தெரியுது? இங்க பிரேக் ஈவன்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. டே அடுத்த நாள் நேற்று நடந்ததுக்கும் இன்னைக்கு நடக்கிறதுக்கும், சாட்டர்டேவோ சண்டேவோ லீவ் போவ ஃப்ரைடே ப்ரீவியஸ் கேண்டலோடைய டே ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது எங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா டேவோட ஹை பிரேக் அவுட் ஆயிட்டா அடுத்த டைம் ஃப்ரேம் குறைக்கணும்ன்றதுதான் விஷயம். ஆனா இங்க என்ன பண்றாங்க? டே டைம் ஃப்ரேம் நான் ட்ரேட் பண்றேன். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் தான் எனக்கு பெட்டரா இருக்கு, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் எனக்கு பெட்டரா இருக்கு. ஒண்ணும் கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேமும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணணும். எல்லா டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்ணாதான் ப்ராஃபிட்ன்றது பெட்டரா கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த
ட்ரெண்டுக்கு போறேன். டேல இருந்து என்ன பண்றேன், 4 ஹவருக்கு நான் மாத்துறேன். ஏன்னா ட்ரெண்டை நான் பார்க்கணும் இல்லையா. 4 ஹவருக்கு மாற்றும் போது எனக்கு என்ன ஆகுது, டேவோட ஹை இந்த இடம் தெரியுது, 4 ஹவர்ஸ்ல பிரேக் அவுட் பண்ண போகுதுன்றது தெரியுது. 4 ஹவர் பிரேக் அவுட் பண்ற போறதுக்கு முன்னாடி எனக்கு நியர் சப்போர்ட் கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகே, இந்த இடத்துல நல்லா பாருங்க, கேப் ஃபில்லிங் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியுது. ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கேப் ஃபில்லிங் நடந்துருச்சு, நான் அடுத்து என்ன பண்ணணும், ஓகே அடுத்து கேப் ஃபில்லிங் நடந்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது. ரைட், எப்போ ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ ஆகும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் ரிவர்சல் தான் ஆகும். கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி, புல் பேக் ஆர் ரிவர்சல். ஓகே, ஸோ இப்போ 4 ஹவர்ஸ்ல என்ன தெரியுது, நமக்கு ட்ரெண்ட் ஓகே, கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு, பிரைஸோட ரிஜெக்ஷனும் நடக்குது. தெரியுதா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸோட ரிஜெக்ஷனும் தெரியுது. ரைட், ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் போகணும்ல, ரைட், இங்க இருந்து மார்க்கெட் மேலே போகணும். அப்போ 4 ஹவர்ஸ்ல நான் என்ட்ரி எடுக்கணும்னா நீங்க 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணிடணும். 4 ஹவர்ஸ் என்ட்ரிக்கலாம். இன்னைக்கு கிடைக்க போய் ஓகே 2 கேண்டில் கிடைச்சிச்சு, கிடைக்கலன்னா நீங்க வெயிட் பண்ணி ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்க 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல திரும்ப வந்து டைம் ஃப்ரேம் லோ பண்ணுவீங்க. டைம் ஃப்ரேம்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வரும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை முழுங்கணும். புரியுதா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல முழுங்க முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து 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 லோயர் டைம் ஃப்ரேம் அப்படி கேப்சர் பண்ணி ப்ராஃபிட். சிம்பிள். ஓகே, இப்போ எகைன் வந்து நான் என்ன பண்றேன், திரும்ப நான் 4 ஹவர்ல இருந்து 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்றேன். அப்படி நான் ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணுங்க. புரியாதவங்க வீடியோ திரும்ப ரீகேப் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, 1 ஹவருக்கு சார்ட்டை வந்து எப்பவுமே வந்து ஜூம் இன்லையும் உள்ள ஸ்க்ரோல் ஆன் பண்ணணும், பண்ணணும், பிரைஸ்ல வச்சு பண்ணீங்கன்னா இந்த கேண்டலுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும், இல்லைன்னா கிளியரா தெரியாது. ஓகே, அப்ப என்ன பண்றீங்க, இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், இதையும் நான் 1 ஹவர்ல பாக்குறேன். 1 ஹவர்ல பாருங்க, இந்த இடத்துல நல்லா பாருங்க, லுக் அட் திஸ். இந்த ரீஜன் ஜோனை ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிருக்குதுங்களா, இந்த ஜோனு, இந்த ஜோன். ரைட், அகைன் பாருங்க, இந்த ஜோனையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. ரைட், இப்போ திரும்ப பாருங்களேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, இது ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணுவோம். ரைட், இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி ஒரு பேஜ் வரைஞ்சு. இப்போ இங்க பாருங்களேன், ரீடெஸ்ட் ஆயிருக்குல்ல, ரீடெஸ்ட். அப்போ 1 ஹவர்ல ரீடெஸ்ட்ன்றது தெரியுது. அப்போ ட்ரெண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் பாருங்க, மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்றது. இதுக்கு பேர் தான், இது யாருமே சொல்லி தரது இல்லை. மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். ஓகே, இதை பத்தி இன்னும் டீடைலா தெரியணும்னா நம்ம கிளாஸஸ் இருக்கு, ஜாயின் பண்ணி சர்டிபிகேட்டோட நல்லா படிங்க. ஓகே, இப்போ திரும்ப எகைன் நான் என்ன பண்றேன், எகைன் இந்த இடத்துக்கு பாருங்க, 1 ஹவர்ல எனக்கு இந்த ஃபில்லிங் கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ட்ரி பிளானுக்கு வந்து தெரியுது, எனக்கு கேப் ஃபில்லிங் தான் அப்படின்றது தெரியுது. அப்ப நான் எங்க என்ட்ரி எடுப்பேன், டே டைம் ஃப்ரேம் ஓகே மேல, எனிவே மேல போறது போட்டும். இப்போ நான் இன்னைக்கு இங்க எடுக்கணும்ல, ஏன்னா லோ வந்துருச்சு, அதாவது இன்னைக்கு டேவோட லோ வந்துருச்சு. எப்பவுமே இது இந்த டே நமக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். எல்லாமே ஃபேக்டர்ஸ் இதுலயே அமைஞ்சிருச்சு உங்களுக்கு ஈஸியா. டே டைம் ஃப்ரேம் மேக்சிமம் வந்து ப்ரீவியஸ் ஹையோ லோவையோ மேக்சிமம் ட்ரேட் வந்து அடுத்த பிரைஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பிரேக். மேக்சிமம் இந்த லிக்விடிட்டி சோன்னு சொல்லுவோம், ஸ்வீப் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, அப்ளே இருந்தாலும் ஹையா இருந்தாலும் சரி, லோவா இருந்தாலும் சரி, எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒன்ஸ் அங்கே போயிட்டு பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். அந்த பை ஸ்டாப்ஸ் சொல்லுவோம், மேல இருந்தா கீழே இருந்தால் செல் ஸ்டாப்ஸ் சொல்லுவோம். இது லிக்விடிட்டி. ஓகே, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி படிக்கணும். இது கற்றுக்கணும்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல மேலே போகும்போது பிரைஸ் எப்பவுமே ரிஜெக்ட் ஆகும். அப்போ அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா பாருங்க, இங்க நடந்த விஷயம் இதுதான் நமக்கு. என்ன நடந்திருக்கு, பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆனதுல இருந்து அப்படியே பாருங்களேன், நீங்க அப்படியே பாருங்க, இந்த இடத்த அப்படியே பாருங்க, கம்ப்ளீட் பை. அப்போ செல் ஸ்டாப்ஸ் ஆகும். ரிஜெக்ட் ஆகுறதுன்றது என்ன, கீழே இறங்கும்போது செல் ஸ்டாப் ஆகும், மேலே இதே மாதிரி மேலே இறங்கும் பை ஸ்டாப் ஆகும். அந்த பை ஜோன்ல தான் நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ற மாதிரி. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எங்க போடுறது, ஸ்டாப் லாஸ் 1 ஹவர்னா நீங்க எங்கேயும் போட்டுக்கலாம், இந்த லோலே நீங்க போட்டுக்கலாம் தாராளமா. இந்த லோலே நீங்க
இப்போ எகைன் 1 ஹவர்ல நான் பார்த்துட்டேன். ஓகே, 1 ஹவர்ல கேப் ஃபில்லிங் அண்ட் ரீடெஸ்டிங் ஜோன், அப்புறம் வந்து அங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுது, கிராஸ் ஓவர், இதில் டைம் ஃப்ரேம் உள்ள டைம் ஃப்ரேம் வச்சு கேரக்டர் சேஞ்ச், பாடி க்ளோசிங் வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்க, எல்லாம் ஓகே. இப்போ திரும்ப லோயர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணலாமா? லோயர் டைம் ஃப்ரேமுக்கு நான் வரேன், இது எல்லாமே ரிமூவ் பண்ணேன். எகைன் லோயர் டைம் ஃப்ரேம் 30 minutes 15 minutes 30 minutes எடுக்காதீங்க. 15 minutesல பாருங்க, இன்னைக்கு இந்த கேப் ஃபில்லிங்க்கு அப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் நல்லா கவனிங்க. இந்த கேப் ஃபில்லிங்க நல்லா கவனிங்க. எல்லாமே கேப் ஃபில்லிங் நடந்தாலும் மார்க்கெட் வந்து திரும்ப ரீகரெக்ட் ஆகும். இப்போ திரும்ப வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? பிரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு? பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நான் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுப்பா. ஓகே, எப்போ என்ட்ரி எடுக்கலாம்? ப்ரீவியஸ் ஹை, அந்த கேண்டலுடைய 15 minutes கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம். இதைத்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. ஆனா இதோட ஃபுல் சைக்காலஜி இதுதான். ஃபுல் சைக்காலஜி இதை நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி யாரும் குறை சொல்லுது. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது எதனால ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்க. 15 minutes கேண்டில் 3 கேண்டில் பிரேக் பண்ணா ஓகே, 3 கேண்டில் பிரேக் பண்ணல. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 5 years பிஃபோர் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸா சொல்றது, இந்த பண்றது பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, பிரேக் அவுட் பண்ணியாச்சு. பாடி க்ளோசிங் வச்சாச்சு. பாடி க்ளோஸர் தான் என்ன சைக்காலஜி, ஹோமா என்ன சொல்றாரு, கணேஷ் ஹோமா ஜாப்பனீஸ் வந்து இந்த கேண்டில் உருவாக்குறவர் என்ன சொல்றாரு கேண்டில் பத்தி, அதெல்லாம் பத்தி படிங்க. சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஃப்டர் த பாடி க்ளோசர் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா கூட, லாங் பொசிஷன் இங்க என்ட்ரி எடுத்திருந்தா கூட, எஸ்எல் வந்து ஸ்விங்கோட லோ மெயின்டைன் பண்ணி அந்த எஃப்இஜி மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட 1:2 ரேஷன் போட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இஸ் டன் டார்கெட். ஓகே, ஸோ இப்படிதான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து லோயர் டைம் ஃப்ரேம் அப்படி வந்து கேப்சர் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் கான்செப்ட் யோசிச்சுட்டு நான் நல்லா போஸ்ட் பண்ணுறேன். லைவாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி பெஸ்ட் ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். அண்ட் டெய்லி டிப்ஸ் வேணும்னா அதையும் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்கள். ஹேவ் a good day. Thank you. Bye.